السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وبارك وسلم عليه. இந்த காணொளி என்பது ஜாமியா ரகீப் அல் இஸ்லாமியா சார்பாக வெளியிடப்படக்கூடிய காணொளி. இந்த காணொளியில நம்ம பார்க்க இருக்கிறது மௌலானா ஆசாத் நேஷனல் உருது யூனிவர்சிட்டி ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய இந்த உருது யூனிவர்சிட்டியில எம்ஏ அரபிக் படிக்கக்கூடியவர்களுக்கான செகண்ட் செமஸ்டரினுடைய பாடத்திட்டங்களில் சப்ஜெக்டுகளில் ஒரு சப்ஜெக்டாக இருக்கக்கூடிய பேப்பர் 1 கிளாசிக்கல் போயிட்ரியினுடைய பாடத்தை இங்கே பார்க்க இருக்கிறோம். இந்த கிளாசிக்கல் போயிட்ரி அப்படிங்கிறது ஜாஹிலிய காலத்திலிருந்து அப்பாசிய காலம் வரை உள்ள அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பழைய அரபி பொய்யங்களை இந்த பாடத்தில் நம்ம பார்க்குறோம். இது 5வது பாடம். இந்த பாடத்தில் நம்ம யூனிட் 1 நம்ம பார்க்குறோம். இந்த கிளாசிக்கல் போயிட்ரியில் யூனிட் 1 நம்ம பார்க்குறோம். இது 5வது பகுதி. யூனிட் 1னுடைய 5வது பகுதி, பார்ட் 5. இந்த பார்ட் 5ல நாம முஅல்லக் கவிஞராக இருக்கக்கூடிய ஜுஹைர் இப்னு அபி சலமா அவர்களுடைய முஅல்லக் கவிதையினுடைய முதல் 20 பைத்துக்கான அர்த்தங்களை விளக்கங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நாம போன பாடத்துல 4வது பாடத்துல ஜுஹைர் இப்னு அபி சலமா அவர்களுடைய வாழ்க்கை குறிப்புகளை பத்தி பார்த்தோம். இந்த பைத்துல அவர்களுடைய முதல் 20 கவிக்கான அர்த்தங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த காணொளி என்பது பரீட்சைக்காக வேண்டி தயாராகுவதற்காக வேண்டி மட்டுமே. வாருங்கள் முதாக்கரா செய்வோம். இந்த யூனிட்ல நாம பார்க்க இருக்கிறது முஅல்லக் கி இப்தாஇ பீஸ் அஷ்ஆர். ஜுஹைர் இப்னு அபி சல்மானுடைய ஹயாத் இதெல்லாம் நம்ம போட பாடத்திலே பார்த்துட்டோம். இப்போ நாம பார்க்க போறது ஜுஹைர் இப்னு அபி சல்மா அவர்களுடைய அந்த அவர்களுடைய கவிதையினுடைய முஅல்லக் கவிதையினுடைய முதல் 20 கவிதைகள், பீஸ் அஷ்ஆர் முதல் 20 கவிதைக்கான அர்த்தங்கள் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அவர்களுடைய அந்த முஅல்லக் கவிதையினுடைய குலாசா மற்றும் தனித்தன்மை என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். ஜுஹைர் இப்னு அபி சல்மா அவர்களுடைய அப்ரஸு முமையிஸாத்துஹா பில் லுகத்தில் அரபிய்யா, அவர்களுடைய அந்த கவிதையினுடைய முலஹஸ், ஒரு சுருக்கம் என்னன்னு சொல்லி சொன்னா, ததகவ்வனு முஅல்லகத்து ஜுஹைர் இப்னு அபி சல்மா மின் இத்தத்தி மஹாவிரின் ரஈசியா. ஜுஹைர் இப்னு அபி சல்மா அவர்களுடைய கவிதை ஐயாம ஜாஹிலியா காலத்தினுடைய ஒரு மிகச்சிறந்த கவியாக இருக்கின்றது. இவர்களுடைய இந்த கவிதை அப்படிங்கிறது பலவிதமான ஒரு தலைப்பு, முக்கியத்துவமான தலைப்புகள்ல இதை நாம பார்க்கலாம். இவர்களுடைய கவி அப்படிங்கிறது இது ரஈசியத்தான முக்கியமான சில விஷயங்கள் இது உள்ளடக்கியதாக இருக்கின்றது. அது என்னன்னு சொல்லி சொன்னால் லுகூஃப் அலல் அஸ்லால் வ திக்ருல் ஹபீபா. ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இம்ருல் கைஸினுடைய கவிதைகளை பார்த்த மாதிரி லுகூஃப் அலல் அஸ்லாத் வ திக்ருல் ஹபீபா, காதலியினுடைய நினைவினால் அவளுடைய இடிபாடுகளின் மீது நின்று அந்த பழைய நினைவுகளை, காதல் இயக்கங்களை பத்தி பேசுறது. எவ்வளவு ஷாயிரு கசீதத்துஹு பிதிக்ரி தியாரில் ஹபீபத்திஹி முஹஃபா. முஹஃபா என்றவர்களுடைய ஹபீபா, காதலியினுடைய வீடுகளின் நினைவுகள், அந்த இடிபாடுகளினுடைய நினைவுகளை பத்தி என்ன செய்யறாங்க, இந்த கசீதாவை ஆரம்பிக்கிறாங்க. இது எப்போ நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, பாத முரூரி 20 ஆம், கிட்டத்தட்ட 20 வருடங்கள் கழிந்த பிறகு அவருடைய காதலி அவர்கள் பிரிந்து கிட்டத்தட்ட 20 வருடங்கள் கழிந்த பிறகு இந்த நினைவுகள் இந்த நினைவுகள் வந்து அந்த ஹபீபாவனுடைய வீடுகளுக்கு முன்னாடி நின்று செய்றாங்க, அந்த கவிதை படிக்கிறாங்க. எசிஃபு மஹாலத்திலே ஹாதி தியாருல்லத்தி அஸ்பஹத் மௌத்தினன் லில்லபாஹி வபக்கல் வஹ்ஷி. இப்பொழுது இந்த வீடு அப்படிங்கிறது மான்களுக்கும் காட்டு விலங்கினங்களுக்கும் ஒரு தங்குமிடமாக இருக்கின்றது, மாறிவிட்டது. அதுக்கப்புறம் இந்த வயிற்றுல அவர் அந்த தங்களுடைய ஹபீபாவினுடைய அந்த நினைவுகள், அவர்கள் அங்கேருந்து புறப்பட்டு சென்றது, இதெல்லாம் பத்தி படிச்சுட்டு அதுக்கப்புறம் எதை ஆரம்பிக்கிறாங்க சொன்னா, அல் இஷாதத்து பி சையீதீன் முஸ்லிஹில் ஹுரூப் முஸ்லிஹில் ஹர்பி. அந்த 2 தலைவர்கள், ஹர்ப் இப்னு சினான், அதே மாதிரி அபுஸ் மற்றும் துபியான் கோத்திரர்களுக்கு இருக்க அந்த 2 கோத்திரங்களுக்கு மத்தியிலே நீடித்த அந்த போரை, சமாதான பேச்சுவார்த்தை நிறுத்தி வச்ச அந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்த ஹாரிஸ் இப்னு அவுஃப் மற்றும் ஹர்ப் இப்னு சினான். இந்த வாழ்க்கை குறிப்பில் நம்ம சொல்லியிருப்போம். இந்த 2 பேர்த்தையும் பத்தி என்ன செய்யறாங்க, அந்த 2 தலைவர்களை பத்தி புகழ்றாங்க. எம்தஹு ஜுஹைர் அஸ்ஸையீதைன் ஷரீஃபைன் ஹாரிஸ் இப்னு அவுஃபையும்
ஹரமுன சினானி என்ன செய்றாங்க, புகழ்றாங்க. அல்லதீன தஹம்மலா தியாத்தில் கத்லா மின் அம்வாலிஹிமா அல் காசத்தில் ஈகாஃபி ஹர்பின். அந்த போரை நிப்பாட்டுறதுக்காக இதாஹிஸ் அல் கப்ரா அப்படிங்கிற அந்த போரை கிட்டத்தட்ட உகூதன் பைன கபீலத்தை அபசோதுபியான் இந்த இரண்டு கோத்திரங்களுக்கு மத்தியில பல தசாப்தங்களாக 40 வருடங்களாக நீடித்த அந்த போரை தங்களுடைய பொருள்களிலிருந்து கொடுத்து தியா தியா கொடுத்து என்ன செஞ்சாங்க, தியத்து கொடுத்து என்ன செஞ்சாங்க, போரை நிறுத்தினாங்க. அப்படிப்பட்ட அந்த தலைவர்கள் என்ன செஞ்சாங்க, புகழ்ந்து பாடுறாங்க. அதுக்கப்புறம் யுசவ்விரு ஷாயிரு அல் ஹர்ப சூரத்தின் முராபத்தின். அதே மாதிரி போரினுடைய பின்விளைவுகளை, போரினுடைய அந்த விஷயங்களை பத்தி பேசுறாங்க. போரினுடைய கொடூரம் என்ன, போரினுடைய அந்த கோர முகம், அதை பத்தி என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. அக்கதர் அன்னஹா லா தஜ்லிபு சிவல் திமாரி வல் கிரா. போருங்கிறது ஹராபையும், அதாவது அழிவையும், ஃபக்ர் வறுமையையும் மொத்தமா, அப்ப யாருக்கு வெற்றி தோல்வி அப்படிங்கிறது இல்லாம மொத்தமா பார்த்துன்னு சொல்லிச்சுன்னா போருங்கிறது ஃபக்கரையும் வறுமையும் ஹராப் அழிவையும் தான் என்ன செய்யும், கொண்டு வரும். வயதுல் கௌம இல தமஸ்துக்கு பிஸ்ஸலமி வல் வஃபாய் பில் உஹூத். எனவே என்ன செய்யறாங்க, சமாதானம் பேருங்க, நிம்மதியா வாழுங்க, ஒப்பந்தங்கள் நிறைவேற்றி சல்மை அமைதியை நிம்மதியை கடைபிடிங்கள் என்பதன் மீது என்ன செய்யறாங்க, இதை அழைக்கிறாங்க. தங்களுடைய கவிதைகளை என்ன செய்யறாங்க, இந்த விஷயத்த முக்கியத்துவம் படுத்தி கூறுறாங்க. ஹுக்மு வாயிதுல் ஹயாத். ஹிக்மத்தான விஷயங்கள், வாழ்க்கைக்கு தேவையான உபதேசங்களை, தத்துவமான விஷயங்கள் என்ன செய்யறாங்க, தங்களுடைய கவிதைகளுடைய வரிகளில் கொண்டு வராங்க. يختتم زهير معلقته بمجموعة من الحكم البليغة والتجارب الإنسانية عميقة المعنى حول الحياة والأخلاق والقدر والموت. அப்போ முதல்ல காதலி பத்தி படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த போரினுடைய சமாதான தூதுவர்களா இருக்கக்கூடிய அந்த இரண்டு தலைவர்களை புகழ்ந்து பேசுறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க சொல்லிச்சுன்னா, கடைசியில தத்துவமான விஷயங்கள், அதே மாதிரி திஜாரப் சொல்லி சொன்னா எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவங்கள், மனிதனுடைய அனுபவங்கள், வாழ்க்கையை சுற்றி நடக்கக்கூடிய மனிதனுடைய விஷயங்களை, அதே மாதிரி குணங்கள் சம்பந்தப்பட்ட கதிர் மௌத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை, தத்துவமான விஷயங்களை கூறி என்ன செய்யறாங்க, அந்த கவிதையை நிறைவுபடுத்துறாங்க. இதனுடைய தனித்தன்மைகள், இந்த முஅல்லகனுடைய ஜுஹைர் இப்னு அபி ஸலமாவுடைய முஅல்லகனுடைய தனித்தன்மைகள் என்ன, ஹஸாயிஸ்கள் என்னன்னு பார்த்துன்னு சொல்லி சொன்னா, கஸீதத்து ஸலாம் வ தஸாமுஹ். இந்த பைத் அப்படிங்கிறது அமைதி பேச்சுவார்த்தைக்கான ஒரு கவிதைன்னு சொல்லி சொல்லலாம். அமைதி பேச்சுவார்த்தை, தஸாமுஹ் மன்னிப்பு, இதற்கான ஒரு கவிதையாக என்ன செய்யலாம், அதை பார்க்கலாம். ஃபி அஸ்ரில் ஜாஹிலியத். எப்படிப்பட்ட காலம் சொல்லி சொன்னா, யுமஜ்ஜிது ஸஅர வல் கத்ல வல் கிதால. போர் செய்யறதையும் பழிவாங்குறதையும் புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்த அந்த அரபியர்களுக்கு மத்தியில, அந்த ஐயாமுல் ஜாஹிலியா காலத்துல போர் வேண்டாம், தசாமஹ் பண்ணுங்க, நிம்மதியை ஏற்படுத்துங்கள், இப்படியெல்லாம் சொல்லி கவிதை படிச்ச ஆளு நம்ம ஜுஹைர் பின் அபி ஸலமா. தமையசு ஜுஹைரு பி கௌனிஹி ஷாயிரு சலாம். எனவே இவங்களுக்கு ஷாயிரு சலாம்னே சொல்லலாம், நிம்மதி கவி, அதாவது அமைதி கவி அப்படின்னு சொல்லலாம். ஹைது ஜஅல மௌதுஅ கஸீதத்திஹி الرئيسي الدعوة إلى التسامح ونبذ الحروب. போரினுடைய விஷயங்கள், போரினுடைய கோரமுகங்களை பத்தி பேசி நிம்மதி மற்றும் என்ன செய்யறது, தசாமுஹ் மன்னிப்பு மன்னிப்பு வழங்குறது தான் பெரிய விஷயம் அப்படின்னு தங்களுடைய முக்கியமான ரஈசியத்தான தலைப்பாக என்ன செய்யறாங்க, தங்களுடைய கசீதாவில் வைக்கிறாங்க. அதே மாதிரி கஸாரத்துல் ஹிக்ம வல் அம்சால், பழமொழிகள், தத்துவமான விஷயங்கள், இதெல்லாம் அவங்களுடைய தனித்தன்மையா பார்க்கலாம். அதே மாதிரி தன்கீஹ் வ தஹ்தீப். இதே மாதிரி ஜுஹைர் இப்னு அபி ஸலமாவுடைய முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா தன்கீஹ் வ தஹ்தீப். இங்கே எதுன்னு சொல்லிச்சுன்னா ஹிக்மத்தான வார்த்தைகளை பயன்படுத்துறது, தத்துவமான விஷயங்களை, அம்சால் பழமொழிகளை பயன்படுத்துறது. இப்போ உதாரணமாக துஅதபரு முஅல்லகத்து ஜுஹைர் மின் அக்ஸரில் முஅல்லிகாத்தி இஹ்திமான் அல் ஹிக்மா. ஜுஹைர் பின் அபி ஸலமா அவர்களுடைய அந்த கவிதை அப்படிங்கிறது, அவர்களுடைய முஅல்லக் அப்படிங்கிறது, ஹிக்மத்தான விஷயங்கள் மீது பொதிந்த, அதிகமான ஹிக்மத்தான விஷயங்கள் மீது பொதிந்த ஒரு முஅல்லக்காக இது என்ன செய்யப்படுது, பார்க்கப்படுது. ஹத்தா எந்த அளவுக்கு சொல்லி சொன்னா, கதீர் அஸ்பஹத் கதீர் மின் அபியாத்திஹா. அவர்களுடைய அந்த கசீதாவுடைய நிறைய பைத்துகள் பழமொழிகளாக என்ன செஞ்சிருக்குது, உருமாறி இருக்குது. அவங்களுடைய பைத்துகளையே மக்கள் என்ன செய்யறாங்க, பழமொழிகளாக, பழஞ்சொற்களாக என்ன செய்யறாங்க, பயன்படுத்துறாங்க அரபிகளுக்கு மத்தியில. உதாரணமாக ஒமை ஜாலில் மாரூஃப் மின் தூனி இர்திஹி அப்படிங்கிற இந்த பைத்து மாதிரி, எஃபிர்ஹு ஒமல்லா எத்தகி ஷத்ம இஷ்திமு. எவர் கண்ணியத்தை பாதுகாக்கின்றாரோ அவர் போற்றப்படுவார். இஜாலில் மாரூஃப். கண்ணியத்தை, நன்மை யார் செய்கின்றாரோ அவர் என்ன செய்வார், போற்றப்படுவார். இஃபிர்ஹு ஒமல்லா எத்தகி, அவர் என்ன செய்வார், போற்றப்படுவார். ஒமல்லா எத்தகி ஷத்ம, யார் திட்டுறத பயந்துகளையோ இஷ்டமோ அவர் திட்டப்படுவார். அதே மாதிரி ஜுஹைர் நபி ஸலாம் அவர்களுடைய அந்த கவிதையை நம்ம பார்க்கும்போது தன்கீஹ், அவர்களுடைய தனிச்சிறப்பு என்னன்னு சொல்லி சொன்னா தன்கீஹ் வ தஹ்தீப்.
தங்களுடைய சீரமைக்கிறது, தங்களுடைய கவிதைகளை தானே என்ன செய்யறது, சரி செய்யறது, அதை சீரமைக்கிறது. அதனால அவங்களுடைய கவிதைகளுக்கு ஹவுலியாத் அப்படிங்கிறது சொல்லுவோம். எந்த ஒரு கவிதையும் ஒரு வருடம் ஒரு வருடத்துக்கு முன்னாடி என்ன செய்ய மாட்டாங்க, அதை மக்களுக்கு மத்தியில பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. கான ஜுஹைருன் யுஅரபு பிஷாயிரில் ஹவுலியாத், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் அவர்களுடைய வாழ்க்கை குறிப்பில். அவங்களுக்கு வந்து ஷாயிருல் ஹவுலியாத்னு பேர் இருக்குது. அஸ்ஸிதுகு ஃபில் மதஹி, அதே மாதிரி புகழ்றதுல உண்மையே சொல்லுவாங்க. நம்ம உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பத்தி புகழ்ந்ததெல்லாம் நம்ம என்ன செஞ்சோம், அவங்களுடைய வாழ்க்கை குறிப்புல பார்த்தோம். அப்போ சிதுகு ஃபில் மதஹ், புகழ்றதுல இல்லாததை கொண்டு புகழ மாட்டாங்க, இருக்கிறத கொண்டு தான் என்ன செய்வாங்க, புகழுவாங்க. அதே மாதிரி திக்கத்துல் வஸ், ஆழமான உருவகப்படுத்துறது, இது மாதிரியான விஷயங்களை நம்ம என்ன செய்யலாம், ஜுஹைர் அவர்களுடைய முஅல்லக் கவிதையினுடைய ஒரு தனிச்சிறப்பா என்ன செய்யலாம், பார்க்கலாம். அடுத்து அவர்களுடைய முஅல்லக்கினுடைய ஒரு ஆரம்ப 20 வரிகளை நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, பாடத்துல கொடுத்துருக்குறாங்க. அதையும் நாம் என்ன செய்யறோம், இங்க பார்க்கிறோம். ஆரம்பமாக அவர்களுடைய அந்த முஅல்லக் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, அமின் உம்மி ஔ ஃபாதிம் நதல்லம் தகல்லுமி. ஏற்கனவே பார்த்தோம் இவங்களுடைய இந்த முஅல்லக் வந்து மீமியா, மீமில் முடியுது. அதே மாதிரி இவருடைய பஹர் வந்து பஹர் தவீல், பஹர் தவீல், இப்னுல் கைஸ் மாதிரி. அமின் உம்மி ஔஃபா, அப்போ எல்லா அந்த கவியுமே, கவியினுடைய ஆரம்பமே இந்த மாதிரி ஹபீபாவை பத்தி படிக்கிறது. அதே மாதிரி தார், வீடுகளினுடைய நினைவுகள், அதை பத்தி என்ன செய்யறது, படிக்கிறது. அப்சலாவுஹா, வீடுகளினுடைய நினைவுகளை பத்தி படிக்கிறது. இதுதான் என்ன செய்வாங்க, இதனோட கவிதையினுடைய ஆரம்பமே இதுதான். அப்போ அரபியர்களுடைய அந்த கவிதையினுடைய ஆரம்பமே, இம்ரவுல் கைஸ் எடுத்துக்கலாம். இம்ரவுல் கைஸினுடைய கவிதையும் பார்த்தோம். என்ன செஞ்சாங்க, கிஃபான பிகி மின் திக்ரா ஹபீபி வ மன்சிலி. இதே மாதிரி தான் இமாம் பூசிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் என்ன செஞ்சிருப்பாங்க, தங்களுடைய கவிதையினுடைய ஆரம்பத்துல அந்த மாதிரி அந்த ஹபீபாவினுடைய நினைவுகள், அதே மாதிரி வீடுகளினுடைய ஈடுபாடுகளை பத்தி என்ன செய்வாங்க, படிச்சிருப்பாங்க. அப்ப இப்ப பாருங்க, நம்ம ஜுஹைர் இப்னு நபி ஸல்லல்லாஹு அவர்களுடைய கவிதை எப்படி ஆரம்பிக்குது, அமின் உம்மி ஔஃபா திம்னத்தல்லம் தகல்லுமி. உம்மு ஔஃபா என்ற என் காதலியினுடைய கைவிடப்பட்ட இருப்பிடங்களின் அடையாளங்கள் ஹவுமானது தர்ராஜ் மற்றும் முத்தசல்லம் என்ற இடங்களில் பேச்சற்று மௌனமாக இருக்கின்றனவா. அப்போ உம்மு ஔஃபாவினுடைய அந்த நினைவிடங்கள், திம்னத்துன்னு சொல்லி சொன்னா பழங்கான வீட்டின் அந்த நினைவிடங்கள். லம் தகல்லமி, அது பேசாம நிக்குதா, பேசாம நிக்குதுதான். அது என்ன செய்யறாங்க, அப்படியே உருவப்படுத்துறாங்க, அது பேசாம நிக்குதா. அது எங்க, இந்த நினைவிடங்கள் எங்க இருக்குதுன்னு சொல்லி சொன்னா, அப்படி ஹவுமானத் தர்ராஜ் ஃபல் முத்தசல்லம், ஹவுமானத் தர்ராஜ் அப்படிங்கிற இடத்துலையும் முத்தசல்லம் அப்படிங்கிற இடத்துலையும் இந்த நினைவிடங்கள், உம்மு ஊஃபாவினுடைய நினைவிடங்கள் என்ன செய்து பேசாமல் இருக்கின்றனவா. வதாருல்லஹா பிர் ரகமத்தைனி, ரகமத்தைன் என்ற இடத்தில் இருக்கக்கூடிய அவர்களுக்குரிய அந்த வீடு அப்படிங்கிறது, கஅன்னஹா மராஜிஉ வஷ்மின் ஃபி நவாஷிரி மிஅசமின், அது எப்படி இருக்குது, ரக்மத்தைன் என்ற இடத்தில் அமைந்த அவளது வீட்டின் எச்சங்கள் கையின் மணிக்கட்டில் வரையப்பட்ட பச்சை குத்தப்பட்ட கோடுகளை போன்று மறையாமல் நிற்கின்றன. அப்போ தாருல்லஹா பிர் ரக்மத்தைன், ரக்மத்தைன் என்ற இடத்தில் இருக்கக்கூடிய அவளுடைய இந்த வீடாகிறது, அது எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா, மராஜிஉ வஷ்மின், மராஜிஉ வஷ்மின், வஷ்மின் சொல்லி சொன்னா அந்த டேட்டு, டேட்டு போடுறது, அதாவது பச்சை குத்துறது. ஃபி நவாஷிரி மிஅசமின் சொல்லி சொன்னா, நவாஷிரி மிஅசமின் சொல்லி சொன்னா இந்த மணிக்கட்டினுடைய நரம்புகள், மணிக்கட்டினுடைய நரம்புகள்ல அந்த குத்தப்பட்ட அந்த மீண்டும் மீண்டும் குத்தப்பட்ட அந்த பச்சையை குத்துறது மாதிரி, அந்த டேட்டோ மாதிரி என்ன செய்யுது, அது நீடித்து நிற்குது. அப்ப மராஜிஉ வஷ்மின், அந்த அடிக்கடி குத்தப்பட்ட அந்த திரும்ப திரும்ப குத்தப்பட்ட அந்த பச்சையினுடைய அந்த வடு, பச்சை குத்துறதுனுடைய அந்த வடுவு மாதிரி அவளுடைய அந்த வீடினுடைய அந்த மீதங்கள் என்ன செய்யுது, நீடித்து நிற்கின்றது. பிஹல் ஈனு வல் ஆராமு யம்ஷீன ஹில்ஃபதன் ஃபஅத்லாவுஹா இன்ஹல்ன மின் குல்லி மஜ்தமின். இப்போ அந்த வீடு எப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிச்சுன்னா, பிஹா அந்த வீட்டுல அல் ஈனு, மான்கள், அகன்ற கண்களை கொண்ட மான்கள், ஆறாம்னா வெள்ளை கண்கள். பாருல் ஆறாம்னு சொல்லி ஏற்கனவே இம்ருல் கைஸினுடைய கவிதையில பார்த்தோம். ஈனுன்னு சொல்லி சொன்னா அகன்ற கண்கள் கொண்ட மான்கள், ஆறாம்னாலும் மான்கள் தான், வெள்ளை மான்கள். இம்ஷீன ஹில்ஃபத்தன், கூட்ட கூட்டமா பின்னாடி பின்னாடி என்ன செய்யுது, அது என்ன செய்யுது, பின்னாடி பின்னாடி நடந்து போய்கிட்டே இருக்குது. அங்க நிறைய அப்படின்னா ரொம்ப கூட்ட கூட்டமா இருக்குது. வாத்தலாக எந்த அளவுக்கு சொல்லிச்சுன்னா, அங்கேயே குட்டி போட்டு அதனுடைய குட்டிகளும் கூட இலஹந்தன மின் குல்லி மஜ்சமின், அதனுடைய படுத்த இடங்களிலிருந்து என்ன செய்கின்றன, எந்திக்கின்றன. அப்ப அந்த அளவுக்கு ஆஹ் காலங்காலமா என்ன செய்யுதுங்க, அது அங்க வாழ்ந்து குட்டி போட்டு பெருத்து போய் இருக்குது. இப்ப இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, என்னுடைய காதலி பிரிந்து போய் பல வருடங்கள் ஆகுது, அங்க மான்கள் கூட்ட கூட்டமா வாழ்றதோட குட்டி போட்டு அங்கேயே என்ன செய்யுது, தங்கி இருக்குது.
வகஃப்து பிஹா மின் பஅதி 20 ஹிஜ்ஜத்தின். நான் இப்போ அங்க வந்து நிக்கிறேன். மின் பஅதி 20 ஹிஜ்ஜத்தின், 20 வருடங்களுக்கு பிறகு நான் என்ன செய்றேன், இங்க வந்து நிக்கிறேன். ஃபலஇன் அரஃப்து தார பஅத தவஹுமின். இதே நான் எப்படி அறிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி சொன்னா, பெரும் பெரும் சிரமத்திற்கு பிறகு, ஃபலஇன்னு சொல்லி சொன்னா பெரிய சிரமத்திற்கு, தவஹும்னா ஒரு ஒரு கஷ்டத்துக்கு பிறகுதான் என்ன செஞ்சுக்கிட்டேன், அரஃப்து தாரா, இந்த வீட்டை, இது அவளுடைய என்னுடைய காதலியினுடைய வீடு என்பதை நான் என்ன செஞ்சுக்கிட்டேன், அறிந்து கொண்டேன். அசாஃபிய சுஃபான் ஃபி மஅர்ரசி மிர்ஜலின் வனுயன் க وأثافي صفعا في معرس مرجل ونؤيا كجذم الحوض لم يتثلم. அப்போ அது அந்த பழைய அந்த வீடுகள், அந்த வீடுகளுடைய அந்த எச்சங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா, அசாஃபிய சோஃபன், அசாஃபின்னு சொல்லி சொன்னா அந்த பழைய காலத்து அந்த மண் அடுப்புகள் மீது வைக்கக்கூடிய அந்த மூணு கல்லு மாதிரி, அந்த கல்லுக்கு தான் அசாஃபிய. அசாஃபிய சுஃபான், சமையல் பாத்திரங்கள் வைக்க பயன்படுத்தப்பட்ட அந்த கருத்த அடுப்பு கற்களையும், உடையாமல் எஞ்சியிருக்கும் நீர் வழிந்தோடும் வாய்க்காலின் கரைகளையும் நான் கண்டேன். இப்ப நான் பார்த்து எதை பார்த்தேன்னு சொல்லி சொன்னா, அசாஃபிய சுஃபான், கருப்பு நிறத்துல அந்த இந்த இருக்கக்கூடிய இந்த கற்கள், ஃபி முஅர்ரசி மிர்ஜலின். முஅர்ரசி மிர்ஜலின்னு சொல்லி சொன்னா அந்த சமையல் பாத்திரங்கள் வைக்க பயன்படுத்தக்கூடிய அந்த அறையில இருக்கக்கூடிய அந்த கற்கள், அடுப்பினுடைய கற்களை. அதே மாதிரி ஜுதமில் ஹவுதி, ஹவுதுனா அந்த முன்னாடி வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, மழை தண்ணி விடுறதுக்காக ஒரு சின்ன ஒரு ஒரு தொட்டி மாதிரி கட்டியிருப்பாங்க. அந்த தொட்டியிலேருந்து என்ன செய்யும், அது தண்ணி ஓடி வரும். அப்போ அந்த தண்ணி ஓடி வரக்கூடிய அந்த தொட்டியினுடைய அந்த வாய்க்காலினுடைய அந்த வாய்க்கால்களினுடைய கரைகளையும், அது எப்படிப்பட்ட கரைகள், லம்மித்த செல்லமி, உடையாமல் இன்னும் இருக்குது, உடையாமல் இருக்கக்கூடிய அந்த வாய்க்காலினுடைய கரைகளையும் நான் என்ன செஞ்சேன், பார்த்தேன். ஃபலம்மா அரஃப்து தார குல்து லி ரபிஹா அலா அன்இம் சபாஹன் ஐயுஹர் ரபிஇ வஸ்லிமி. அப்போ இந்த இதெல்லாம் ஃபலம்மா அரஃப்து தார, இந்த வீட்டை நான் அறிந்து கொண்ட பொழுது, அவளுடைய வீடு நான் அறிந்து கொண்ட பொழுது, ஓ வீடே, ஓ வீட்டில் இருக்கக்கூடியவர்களே, அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நான் சொன்னேன், அலா அன்இம் சபாஹன், நீங்கள் உங்களுடைய காலை பொழுது நன்மையாகட்டும். ஐயுஹர் ரபு, ஓ வீடே, ஓ வீட்டினுடையவர்களே, உங்களுடைய இந்த காலை நற்காலையாக ஆகட்டும். வஸ்லிமி, நீங்கள் இன்னும் நிம்மதி பெறுங்கள், சலாமத் பெறுங்கள் என்று நான் சொன்னேன். அப்போ அப்போ இந்த மிஞ்சி இருக்கக்கூடிய மீட்டை பார்த்து என்ன செய்யறாங்க, இப்பவும் என்ன செய்யறாங்க, முன்னாடி இருந்த மாதிரியே அங்க சலாம் சொல்றது, அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன செய்யறது, நிம்மதிய சொல்றாங்க, சலாம் சொல்றாங்க, நீங்க நிம்மதியா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து, தபஸ்ஸர ஹலீலி ஹல் தரா மின் லஆஇனி தஹம்மல்ன பில் அல்யாஇ மின் ஃபௌகி ஜுர்துமி. இப்ப இந்த பைத்துல தபஸ்ஸர் ஹலீலி, தன்னுடைய நண்பனை பார்த்து சொல்றாங்க, என் நண்பனை நீ பார், கவனமாக பார், நீ பார்க்கின்றாயா, தஹம்மல்ன பில் அல்யாஇ மின் ஃபௌகி ஜுர்தும், அந்த ஜுருசும், அந்த மேடான பகுதிகளிலிருந்து, என் நண்பனை நீ கவனமாக பார், அந்த மேடான பகுதிகளிலிருந்து ஒட்டகங்களில் பயணிக்கும் பெண்களை உன்னால் பார்க்க முடிகின்றதா. அப்ப அந்த ஜுருசும் என்ற அந்த ஜுருசும் சொல்லி சொன்னா மணல் மேட்டிலிருந்து உயரமாக சுமந்து போகக்கூடிய, லாயின்னு சொல்லி சொன்னா பெண்கள், அந்த ஒட்டகங்களில் பயணிக்கக்கூடிய பெண்களை நீ பார்க்கின்றாயா. அப்போ இது வந்து ஒரு ஒரு இப்போ இங்கேயும் என்ன செய்யறாங்க, நம்ம ஏற்கனவே இந்த இம்ரோல் கைசனுடைய கவிதையில் பார்த்த மாதிரி, ஆஹ் அவர்களுடைய அந்த காதலியுடைய குடும்பத்தினர்கள் அந்த பிரிந்து போன நாளை ஞாபகப்படுத்துறாங்க. இன்னைக்கும் அது தெரியுதா உங்களுடைய கண்களுக்கு, அந்த மணல் மேட்டில் அவங்க போனதுலாம் அவங்களுக்கு தெரியுதா, அந்த ஒட்டகத்துல அவங்க மேல மேட்டில் ஏறி போனாங்களே, அதெல்லாம் இப்பவும் உன்னையால பார்க்க முடியுதா, இப்பவும் என் கண்ணுக்கு தெரியுது, அது உன் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, கேட்கறாங்க. ஜஅல்னல் கினான அன் யமீனின், கனான் என்ற மலையை அவர்கள் வலப்புறமாக, எந்த அளவுக்கு சொல்லி சொன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை இன்னும் என்ன செய்றாங்க, பசுமை மாறாம, எந்த அளவுக்கு அவங்க எப்படி போனாங்க, அந்த ஜுர்சும் என்ற மேட்டு மேலே ஏறி போனாங்க, அந்த மல் மேட்டு மேலே ஏறி போனாங்க. ஜஅல்னல் கனான அன் யமீனின் அவ் ஹஸ்னத்தின் அவ் ஹஸ்னிஹி வ கம்பில் கனானி மின் முஹில்லின் வ முஹரிமின். எந்த அளவுக்கு அந்த அந்த அவர்கள் பிரிந்து போன நாளை பசுமையை இன்னும் சொல்றாங்க பாருங்க. கனான் என்ற மலையை அவர்களுக்கு வலப்புறமாக இருந்தது. அவங்க அந்த பயணித்து போகும்போது அந்த கனானுங்கிற மலை அவங்களுக்கு வலது புறத்துல வச்சு என்ன செஞ்சாங்க, பயணம் செஞ்சாங்க. ஹஸ்னஹு, இன்னும் அதனுடைய அந்த கடினமான பகுதிகள், அந்த மேடான பகுதிகள் அவங்களுக்கு வலப்புறமா இருந்தது. கம்மில் கினானி
மின் முஹில்லின் ஓ முஹரிமின். இந்த கினானுங்கிற பகுதியில் எத்தனையோ நபர்கள் என்ன செஞ்சாங்க, வசிச்சாங்க. முஹில் ஹலாலாக இருக்கக்கூடியவர்கள், முஹரிமாக இருக்கக்கூடியவர்கள், எத்தனையோ பேர் என்ன செஞ்சாங்க இந்த கனான் பகுதியில் அப்போ நிறைய பேர் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கனான் என்ற மலையையும் அதனுடைய கடினமான பகுதிகளையும் தங்களுடைய வலப்புறமாக ஆக்கி கொண்டு அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க நடந்து போனாங்க. அலவுன பி அன்மாத்தின் அலவுன பி அன்மாத்தின் இதாக்கின் வ கில்லத்தின் விராதின் ஹவாஷிஹா முஷாஹிகத்தி தமி. அந்த பெண்கள் எப்படின்னு சொல்லி சொன்னா இந்த அளவுக்கு பாருங்க, அவங்க உடுத்திட்டு போன ஆடையை முதற்கொண்டு நாம வச்சிருக்கிறாங்க. அந்த பெண்கள் சொகுசான உயர்தர அந்த கம்பளிகள் மற்றும் சிவப்பு நிற கரைகள் அமைக்கப்பட்ட பல்லக்குகளில் ஏறி பயணிக்கின்றார்கள். அப்ப அளவுன அவங்க என்ன செய்யறாங்க, மேல உயர்ந்து போறாங்க. அன்மாத்தின் ஐதாக்கின், ஐதாக்குன்னு சொல்லி சொன்னா மென்மையான உயர்தரமான அந்த சூஃப் கம்பளி கம்பளி போர்வைகளை கொண்டு என்ன செய்யறாங்க, அதை அணிந்தவர்களாக என்ன செய்யறாங்க, உயர்ந்து போறாங்க. கில்லத்தின் விராதின் ஹவாஷிஹா, அதே மாதிரி அஹ், ஹவாஷிஹா அதனுடைய அந்த திரை, அந்த ஒட்டகத்தினுடைய அந்த பல்லக்குகளினுடைய அந்த மேல போத்திருக்கக்கூடிய அந்த திரைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா முஷாக்கிஹாத்தி தமி, சிவப்பு நிறம், சிவப்பு நிறம் மாதிரி அந்த ஹவாஷ், அந்த அதனுடைய அந்த பல்லக்கினுடைய ஓரங்கள் ரத்தம் மாதிரி சிவப்பு கலர்ல என்ன செய்யுது, அதனுடைய அந்த திரைச்சீலைகள் மற்றும் அந்த மேலே போர்த்தப்படக்கூடிய போர்வைகள் என்ன செய்யுது, அதை ஒட்டகத்துக்கு மேல போத்தி போறாங்க. அந்த கம்பளியையும் அந்த திரைச்சீலையும் என்ன செய்றாங்க, ஒட்டகத்துக்கு மேல போத்திட்டு போறாங்க. அதனுடைய ஓரங்கள், அந்த ஜரிகை எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா ரத்த சிவப்பு நிறத்துல என்ன செய்யுது இருக்குது. அப்போ அந்த அந்த அளவுக்கு டீட்டெயில் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஞாபகம் வைக்கிறாங்க. ووركن في السوبان تعلون متنه عليهن دل الناعم المتنعم. இன்னும் அவர்கள் சூபான் என்ற பள்ளத்தாக்கை, சூபான் என்ற பள்ளத்தாக்கை நோக்கி சென்றார்கள், உயர்ந்து சென்றார்கள். மத்னஹு அதனுடைய உயர்ந்த பகுதிகள் என்ன செஞ்சாங்க, கடந்து போனாங்க. அலைகின்ன அந்த பெண்களின் மீது தல்லுன் நாயிமில் முத்தனாயிமி. அப்போ இது இங்க வந்து அந்த ஒட்டகத்துக்கு மேல போர்த்தி இருந்த போர்வையினுடைய நிறம் என்ன, அதனுடைய ஓரங்களினுடைய நிறம் என்ன, இதெல்லாம் சொல்றாங்க. அவங்க மீது வந்து என்ன இருந்துன்னு சொன்னா தல்லுன் நாயிமி, நல்ல மென்மையான சுகபோகமான அடையாளங்கள், வஸ்திரங்கள் அவர்கள் மீது என்ன செஞ்சது இருந்தது. பக்கரன அவங்க எப்போ போயிட்டாங்க, காலையிலே போயிட்டாங்க. பக்கரன புக்கூரன் வஸ்தஹர்ன பி சுஹரத்தின், சஹர நேரத்துல என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஹுன்ன வாதிர் ரஸ்ஸி கல்யதில் ஃபமி, எந்த அளவுக்குன்னு சொல்லி சொன்னா அந்த வாதுர் ரஸ் என்ற பகுதியை கடந்து சென்றார்கள். கல் எதிரில் ஃபமி, எப்படி சாப்பிடும்போது கை வாயின் பக்கம் கடந்து ஈஸியா, இப்ப கைக்கும் வாய்க்கு எவ்வளவு தூரம், அது ரொம்ப பக்கத்திலே என்ன செஞ்சு சீக்கிரம் போயிற மாதிரி இவங்க காலையிலே கடந்து போயிட்டாங்க, சகர் நேரத்திலே போயிட்டாங்க. இந்த வாதுர் ரஸ் அப்படிங்கிற இடத்த உடனே என்ன செஞ்சிட்டாங்க, கடந்து போயிட்டாங்க. அடுத்து وفيهن ملهى للطيف ومنظر أنيق لعين الناظر المتوسم. அவர்களுக்கு மேல வஃபீஹின்ன மல்ஹன், அந்த அங்கே ரசிப்பவர்களுக்கு மகிழ்ச்சியையும் பார்ப்பவருக்கு அழகிய காட்சியையும் வழங்கும் அந்த பெண்கள் அங்கே இருக்கின்றார்கள். ஒஃபீஹின்ன அவங்க போகக்கூடிய அந்த இதில் சொல்றாங்க ஒஃபீஹின்ன, அல்லது அவர்களுக்கு மேல வைக்கலாம். அவங்க உடுத்திருக்கக்கூடிய அந்த ஆடை லத்தீஃப், மல்ஹன் லில் லத்தீஃப், மல்ஹன்னா மகிழ்ச்சி தரும், லில் லத்தீஃப் மென்மையானவர்களுக்கு, அதாவது ரசிப்பவர்களுக்கு, அது பார்ப்பவர்களுக்கு என்ன செய்யுது, மகிழ்ச்சியை தருகின்றது. மந்தரின் அணிக்கு நல்ல காட்சியா இருக்குது. இல்லை ஐனின் நாதரி பார்க்கக்கூடியவர்களுக்கு முத்தவசிமி ரசித்து பார்க்கக்கூடிய கண்களுக்கு அது ஒரு நல்ல காட்சியாக இருந்தது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, வர்ணிக்கிறாங்க. கண்ண ஃபுதாத்தல் ஐனி ஃபி குல்லி மன்சிரின் நஸல்ன பிஹி ஹுப்பல் ஃபனா லம் யுஹத்தமி. அப்போ அவங்க போறாங்க, அவங்க என்ன மாதிரியான வஸ்திரங்கள் உடுத்தி போறாங்க, அது பார்க்கக்கூடியவர்களுடைய கண்களுக்கு எந்த அளவுக்கு ரசனையா இருக்குது அவங்க போறதும், அவங்க உடுத்தி இருக்கக்கூடிய ஆடைகளும். இவங்க போகக்கூடிய இறங்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களும் பஞ்சமுத்த மாதிரி இருக்குதான். இவங்க போயிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த போய் எங்கேயாவது அவங்க நிக்கிறாங்க, எங்கேயாவது போய் இறங்குறாங்கன்னு சொன்னா அந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா ஃபீக்குல்லி மன்சிலின் நசல் நபிஹி, அவர்கள் இறங்கக்கூடிய அந்த இடங்கள் எல்லாம் ஃபுதாத்தல் இஹ்னி, எது மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னா சிதறி கிடக்கும் சிவப்பு நிற பஞ்சு மாதிரி இருக்கலாம். ஃபுதாத்தல் இஹ்னின்னு சொல்லி சொன்னா சிவப்பு நிற பஞ்சு பெத்தைகள் மாதிரி. அவங்க போய் இறங்குற இடங்களும் என்ன செய்யுது, அவங்க போய் தங்குற இடங்களும், அவங்க ஓய்வுக்காண்டி இறங்குற இடங்களும் எப்படி இருக்குது, பஞ்சு மெத்தைகள் மாதிரி. ஹுப்பல் ஃபனா லம் ஹத்தமி, வெடிக்காத சிவப்பு நிற பழங்களை போன்று, வெடிக்காத சிவப்பு நிற அந்த ஹுப்புகளை, அந்த விதைகளை போன்று, பழங்களை போன்று, பஞ்சு மெத்தைகளை மாதிரி என்ன செய்யுது. அப்ப எல்லாமே சிவப்பை வச்சு ஒப்பிடுறாங்க.
இப்ப அந்த காலத்திலே பெண்களுக்கு பிடித்த நிறம் அப்படிங்கிறது சிவப்பு, அந்த பிங்க் அந்த மாதிரி. அப்ப அதனால பெண்களுக்கு பிடித்த நிறம் அந்த சிவப்பு, அதனால அதையே என்ன செய்றாங்க, வர்ணிக்கிறாங்க. ஃபலம்மா வரதனல் மா, அவர்கள் தண்ணீர் இருக்கும் நீர்நிலைகள் வந்தபோது, எப்படிப்பட்ட நீர்நிலைகள் சொல்லிச்சுன்னா ஜுர்கன் ஜிமாமுஹு, ரொம்ப தெளிந்த தெளிவான, ஜுர்கன் சொல்லிச்சுன்னா அசரக்கு, நீல நிறம் சொல்லி சொன்னால் இந்த இடத்துல அர்த்தம் வந்து அதனுடைய அந்த நீர்நிலைகள் தெளிவான நீர்நிலை ஓடைகளுக்கு அவர்கள் வந்தபொழுது வல்லான ரிசியல் ஹாதிரில் முத்தகையிமி, அவர்கள் தங்களுடைய அந்த பிரயாணத்தினுடைய அந்த ஊன்றுகோல்களை அசாக்களை வச்சாங்க. அப்போ அந்த பாலைவனத்துல எப்பவுமே கையில அசா வச்சிருப்பாங்க. அப்போ அந்த தண்ணீர் குடிக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்த உடனே அவங்க தங்களுடைய அசாக்களை என்ன செஞ்சுட்டாங்க, வச்சுட்டாங்க. லஹர்ன, அப்ப இது எல்லாமே மீன சூபானி, அந்த சூபான் பள்ளத்தாக்கு, அந்த கினான கடந்து சூபானுக்கு போறாங்க, அங்க போய் கொஞ்சம் தங்குறாங்க. அப்ப அங்க சூபான்ல இருந்து என்ன செய்றாங்க, சூபான்ல இருந்து கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு சூபான்ல இருந்து என்ன செய்றாங்க, மேலே ஏறி போறாங்க. லஹர்ன மின் சூபானி, அந்த சூபான் என்ற பள்ளத்தாக்கில இருந்து என்ன செய்றாங்க, மேலே ஏறி போறாங்க. பள்ளத்தாக்கு கடந்து போறாங்க. சும்மா ஜஸானஹு, அதை என்ன செய்றாங்க, கடந்து போறாங்க. அலா குல்லி கைனீகின் ஃபஷீபின் முஃப்அமின், அலங்கரிக்கப்பட்ட உயர்தரமான ஒட்டகங்கள் என்ன செய்றாங்க. அலா குல்லி கையின் கைனியின், உயர்தரமான ஊர்திகள், உயர்தரமான ஒட்டகங்கள், கஷீபின், அலங்கரிக்கப்பட்ட உயர்தரமான ஒட்டகங்களின் மீது என்ன செய்றாங்க, அவங்க பயணிச்சு போறாங்க. ஃபஅக்ஸம்து பில் பைத்தில்லதி தாஃப ஹவுலஹு ரிஜாலுன், எந்த பைத்துல்லாவை சுத்தி மக்கள் மனிதர்கள் சுத்துவார்களோ அப்படிப்பட்ட காபத்துல்லாவை சத்தியம் செய்கின்றேன். பனவ்ஹு, அந்த காபத்துல்லாவை கட்டினார்கள். மின் குரேஷின் ஜுருஹமின், ஜுருஹும் மற்றும் குரேஷியர்கள் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் கட்டினார்களே. எந்த பைத்துல்லாவை மக்கள் சுத்தி வருவாங்களோ அந்த பைத்துல்லாவை சத்தியமிட்டு சொல்லுகின்றேன். எமீனன், சத்தியமாக சத்தியமிட்டு சொல்லுகின்றேன். லநிஅம ஸய்யிதானி, இங்கேருந்து அவங்க வந்து இதுவரையும் காதலியினுடைய அந்த பிரிவு, காதலி பிரிஞ்சு போன அந்த தினம், அந்த அவர்கள் பயணித்த ஒட்டகம், இதை பத்தியெல்லாம் வர்ணிச்சுட்டு இங்கே இந்த அந்த தலைவர்களை பத்தி வர்ணிக்கிறாங்க. அந்த தலைவர்கள் ஃபஅக்ஸம்து, சத்தியமிட்டு சொல்லுகின்றார்கள். எமீனன், சத்தியமாக சத்தியமிடுகின்றேன். லியாம செய்யிதானி, இந்த ரெண்டு தலைவர்களும், அதாவது ஹர்புன் சினானும் ஹாரிஸ் பின் அவுஃப்மா, அந்த ரெண்டு பேரும், ஹர்புன் சினானும் ஹாரிஸ் பின் அவுஃப், அந்த ரெண்டு தலைவர்களும் அவர்கள் நியம் நல்லவர்கள். உஜித்துமா அலா குல்லி ஹாலிமின் சஹீலின் வ முபரமின், இந்த இரு தலைவர்களும் அனைத்து கஷ்டமான கடினமான சூழ்நிலைகள்லையும் அவங்க வழிகாட்டிகளாக என்ன செய்யறாங்க, திகழ்கின்றார்கள். எல்லா இதுலயும் அவங்க நீங்க வஜத்துமா நேம சிக்கிதானே, அந்த ரெண்டு தலைவர்கள் நல்ல தலைவர்கள். உஜித்துமா, அவ்விருவர்கள் என்ன செய்யறாங்க, பெற்றுக்கொள்ளப்பட்டார்கள். அலா குல்லி ஹாலின் சஹீலின், கஷ்டமான துயரமான ஒவ்வொரு சிரமமான விஷயங்கள்லையும் இவர்கள் வழிகாட்டிகளாக பெற்றுக்கொள்ளப்பட்டார்கள். ததாரக்துமா அபசன் உதுபியான், அந்த தலைவர்களை பார்த்து பிடிக்கிறாங்க. ததாரக்துமா, இந்த தலைவர் நீங்கள் இரண்டு பேரும் பெற்றுக்கொண்டீர்கள். அபசு மற்றும் துபியானை, அந்த ரெண்டு தலைவர்கள் பற்றி சொல்றாங்க. ததாரக்துமா, நீங்கள் இருவரும் பெற்றுக்கொண்டீர்கள், ரெண்டு தலைவர்களை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். அபசையும் துபியானையும் பெற்றுக்கொண்டீர்கள். பாதமா தஃபான், அவர்கள் அழிந்து போனதற்கு பிறகு, அதாவது சண்டை போட்டு அழிந்து போற அளவுக்கு ஆன பிறகு அவங்களை நீங்க பெற்றுக்கொண்டீர்கள். வதக்கு பைனகும் ஐத்தர மன்ஷிவின், வதக்கு பைனகும், இன்னும் அபஸ் மற்றும் துபியான் ஆகிய இரு கோத்திரத்தாரும் போரினால் அழிவின் விளிம்பிற்கு சென்று பேரழிவை சந்தித்த போது நீங்கள் இருவரும் தலையிட்டு என்ன செஞ்சீங்க, சமாதானத்தை ஏற்படுத்தினீர்கள். கத்து குல்துமா, நீங்க ரெண்டு பேரும் சொன்னீங்க. இந்நுதரிக்கு சில்ம, நாம ஒரு ஒப்பந்தத்தை, ஒரு சமாதானத்தை, ஒரு அமைதியை நாமல் அடைந்து கொண்டால், வாசியான், ஒரு விசாலமான, இதுக்கப்புறம் ஒரு நிரந்தரமான ஒரு அமைதி பேச்சுவார்த்தையை நாம் பெற்றுக்கொண்டோம் சொல்லி சொன்னா, பிமாலின், பொருளை கொண்டும், மாரூஃபின் மினல் கௌலி, நல்ல சொற்களை கொண்டும் நாம ஒரு சமாதான அமைதி பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டோம்னு சொல்லி சொன்னா, அஸ்லமி, நாம எல்லாருமே என்ன செய்யலாம், நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. فأصبحتما منها على خير موطن بعيدين فيها من عقوق ومأثم, இதனால் நீங்கள் இருவரும் பாவங்களில் இருந்தும் உறவுகளை முறிப்பதிலிருந்தும், உக்கூக் பாவம், உறவுகளை முறிப்பது பாவங்கள், மசம் பாவங்களில் இருந்தும் என்ன செஞ்சீங்க, நீங்க விலகி மிக சிறந்த உயர்வான நிலைகளை அடைந்து விட்டீர்கள். ஃபாஸ்பஹ்துமா, நீங்கள் அடைந்து விட்டீர்கள். மின்ஹா, இதனால், அலா ஹைரின் மௌத்தினின், ஒரு சிறந்த நிலையை அடைந்து விட்டீர்கள். பைதேனி ஃபீஹா, பாவம் செய்வதை விட்டும் உறவுகளை முறிப்பதை விட்டும் தூரமாகி ஒரு சிறந்த நிலையை நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, அடைஞ்சிட்டீங்க. இதுதான் முதல் 20 பைத்துக்கான ஒரு விளக்கமாக, ஒரு அர்த்தமாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த விஷயங்களை அடுத்த காணொளிகளை பார்ப்போம். வாஹிரு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.